வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழ்நாடு லோக்சபா எலெக்ஷன்ல 845 பேர் போட்டி. தமிழகத்துல லோக்சபா தேர்தலும் இடைத்தேர்தலும் ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெற இருக்கு. தேர்தலுக்கான வேட்புமனு மார்ச் 19ஆம் தேதி தொடங்குச்சு. 26ஆம் தேதி வரைக்கும் வேட்புமனு தாக்கல் நடந்துச்சு. வேட்புமனு திரும்ப பெற கடைசி நாள் இன்னைக்குதான். இந்த நிலையில இறுதிப் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. அதன்படி தமிழகத்துல 39 தொகுதிகள்ல போட்டியிட 1596 பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதுல 9 பேர் மனுக்களை திரும்பி வாங்கியிருக்காங்க. மீதி இருக்க 845 பேரோட வேட்புமனு தாக்கல் ஏற்கப்பட்டுள்ளதா தேர்தல் கமிஷன் தெரிவிச்சிருக்கு. 742 பேரோட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இடைத்தேர்தல்ல 269 பேர் போட்டியிட இருக்காங்க. தூத்துக்குடியில 102 கிலோ தங்கம் பறிமுதல். தூத்துக்குடி BSNL பொது மேலாளர் ஆபீஸ் பக்கத்துல தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அந்த இடத்துல வந்த கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் வேனை சோதனை செஞ்சப்போ அதுல 102 கிலோ தங்கம் வெள்ளி நகைகள் இருந்துச்சு. கோவையை சேர்ந்த நகை வியாபாரி ஹரிஹரன் அப்படின்றவருக்கு சொந்தமான நகைகளை தூத்துக்குடி உள்ளிட்ட 3 மாவட்டங்கள்ல இருக்க நகை கடைகளுக்கு விற்பனை செய்ய வந்ததா வாகனத்துல வந்தவங்க தெரிவிச்சாங்க. ஆனா சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லாததுனால நகைகளை அதிகாரிகள் கலெக்டர் சந்தீப் நந்தூரி கிட்ட ஒப்படைச்சாங்க. தமாகவுக்கு ஆட்டோ சின்னம் கொடுத்திருக்காங்க. அதிமுக கூட்டணியில இடம்பெற்றிருக்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தஞ்சை தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதியில நடராஜன் போட்டியிடுறாரு. தேர்தலில் போட்டியிடுற சுயேட்சைகளும் அங்கீகாரம் இல்லாத கட்சிகளுக்கு தேர்தல் கமிஷன் இன்னைக்கு சின்னம் ஒதுக்கியிருக்கு. அதன்படி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்டோ ரிக்ஷா சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. மதுரை, திருச்சியில போட்டியிடுற சுயேட்சை வேட்பாளர்களுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. பரிசு பெட்டி ட்ரெண்டிங்ல இருக்கு. அமமுகவுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க கோரி சுப்ரீம் கோர்ட்ல தினகரன் வழக்கு போட்டாரு. அமமுக பதிவு செய்யப்படாத கட்சி அப்படின்றதுனால அவரோட கோரிக்கைய கோர்ட்டு ஏத்துக்கல. அதனால பொது சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுச்சு. இதை ஏத்துக்கிட்டு பரிசு பெட்டி சின்னத்தை அமமுகவுக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கு. ஆணை அறிவிப்பு வெளியானதுமே பரிசு போட்டியை பிரபலப்படுத்தும் வேலையில அமமுக இறங்கியிருக்கு. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்னு எல்லா சோஷியல் மீடியாலையும் இதனுடைய போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வேகமா ஷேர் ஆயிட்டு வருது. பரிசு பெட்டி, கிஃப்ட் பாக்ஸ் ஹேஷ்டாக் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. விவசாயிகளுக்காக ஓட்டு சீட்டு முறை. லோக்சபாவோ சட்டசபை தேர்தலோ எந்த தேர்தல் வந்தாலும் இப்போ மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரம் தான் பயன்படுத்தப்பட்டுட்டு வருது. நடைபெற உள்ள லோக்சபா தேர்தல்ல தேசிய அளவுல ஒரே ஒரு தொகுதியில மட்டும் பழைய முறைப்படி ஓட்டு சீட்டு முறை கொண்டு வரப்படுது. தெலுங்கானா மாநிலம் நிசாமாபாத் தொகுதியில தான் ஓட்டு சீட்டு முறையில தேர்தல் நடத்தப்பட இருக்கு. இதுக்கு காரணமே விவசாயிகள் தான். தங்களுடைய விளைபொருட்களுக்கு உரிய விலை கேட்டு போராட்டம் நடத்தியும் TRS ஆட்சி எந்த முடிவுமே எடுக்கலையாம். இதனால அதிருப்தி அடைந்த விவசாயிகள் தேர்தல்ல களமிறங்க முடிவு செஞ்சாங்க. அதுக்காக 170 விவசாயிகள் வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. மொத்தமா 185 பேர் நிசாமாபாத் தொகுதியில போட்டியிட இருக்காங்க. இதுல பெரும்பாலான வேட்பாளர்கள் முதல்வர் K. சந்திரசேகர் ராவோட பொண்ணு கவிதாவை எதிர்த்து களமிறங்க இருக்காங்களாம். மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்துல அதிகபட்சமா 64 வேட்பாளர்களோட சின்னங்களுக்கு மேல இடம்பெற முடியாது அப்படின்றதுனால வேற வழி இல்லாம ஓட்டு சீட்டு முறை கொண்டு வரப்பட்டுள்ளதா தெலுங்கானா தலைமை தேர்தல் அதிகாரி ராஜத்குமார் தெரிவிச்சிருக்காரு. ஸ்டாலின் மேல தமிழக அரசு வழக்கு போட்டிருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலின் கோடநாடு கொலை கொள்ளை சம்பவங்கள் தொடர்பா தவறான கருத்துக்களை பிரச்சாரத்தின் போது தெரிவிச்சிட்டு வராரு. இத பத்தி பேச ஸ்டாலினுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பில் சென்னை ஹைகோர்ட்ல வழக்கு தொடரப்பட்டுச்சு. வழக்கு விசாரிச்ச நீதிமன்றம் கோடநாடு விவகாரம் தொடர்பான வழக்கு நிலுவையில இருக்கு. இது குறித்து பேசுறத ஸ்டாலின் தவிர்க்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கு. சரவணபவன் ஓனருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. சரவணபவன் ஹோட்டல் ஓனர் ராஜகோபாலுக்கு ஆயுள் தண்டனையை உறுதி செஞ்சிருக்கு உச்சநீதிமன்றம். ஜீவஜோதி அப்படின்ற பெண்ணோட கணவர் பிரின்ஸ் சாந்தகுமாரை கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்குல உயர்நீதிமன்றம் ராஜகோபாலுக்கும் 5 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிச்சு உத்தரவிட்டிருக்கு. இந்த தீர்ப்பை எதிர்த்து ராஜகோபால் உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சாரு. வழக்கு விசாரிச்ச உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற தண்டனையை உறுதி செஞ்சிருக்கு. ஜூலை 7ஆம் தேதி ராஜகோபாலும் அவருக்கு உதவியா இருந்த 5 பேரும் சரணடையணும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டிருக்கு. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल CEO has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.